எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 2021, அதாவது 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை PV சிந்து. அடுத்து இரண்டாவது கேள்வி, உத்தரப்பிரதேச மாநில தடயவியல் அறிவியல் நிறுவனத்திற்கு லக்னோவில் அடிக்கல் நாட்டியவர் யார்? உத்தரப்பிரதேச மாநில தடயவியல் அறிவியல் நிறுவனத்திற்கு லக்னோவில் அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை அமித்ஷா. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் எத்தனையாவது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக தீபக் தாஸ் 1 ஆகஸ்ட் 2021 பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 25வது. அடுத்து நான்காவது கேள்வி, 2021 ஆண்டுக்கான ஜூலை மாத GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2021 ஆண்டுக்கான ஜூலை மாத GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 1,16,393 கோடி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றது? சரியான விடை இந்தியா. அடுத்து ஆறாவது கேள்வி, ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற வரலாற்று சாதனையை படைத்தவர் PV சிந்து. அடுத்து தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? M வெங்கட்ரமணா. அடுத்து எட்டாவது கேள்வி, எந்த நாட்டுடனான கிரிக்கெட் தொடரில் கரோனா தடுப்பு விதிகளை மீறியதால் இலங்கை அணியின் மூத்த வீரர்கள் குசால் மெண்டிஸ், நிரோசன் டிக்வெலா, குணத்திலகா ஆகியோருக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக சாரணர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆகஸ்ட் 1. அடுத்து இஸ்லாமிய பெண்கள் உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 1. எந்த இரு நாடுகளிடையே 56 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சரக்கு ரயில் சேவை 1 ஆகஸ்ட் 2021 தொடங்கியது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் பங்களாதேஷ். அடுத்து 12வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் சீன ராணுவம் அமெரிக்காவுக்கு இணையாக உலகின் தலை சிறந்த ராணுவமாக வேண்டும் என அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2027. அடுத்து 13வது கேள்வி, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜார்ஜ் பெய்லி. அடுத்தது 14வது கேள்வி,
ஒரு ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நீச்சல் வீராங்கனை என்ற சாதனை படைத்த எம்மா மெக்கியோன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்து 15வது கேள்வி. டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை லாமோன் மார்சல் ஜேக்கப்ஸ். லாமோன் மார்சல் ஜேக்கப்ஸ். அடுத்து 16வது கேள்வி. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்து 17வது கேள்வி. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கே ராஜன் எழுதிய இயர்லி ரைட்டிங் சிஸ்டம் எ ஜர்னி ஃப்ரம் கிராஃப்டி டு பிராமி என்ற புத்தகத்தை பரிசளித்தவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்து தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குடவாயில் பாலசுப்ரமணியன் எழுதிய ராஜேந்திர சோழன் புத்தகத்தை பரிசளித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை அப்பாவு. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் எத்தனையாவது தலைவராக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் படம் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை 16வது. அடுத்தது ரூபி என்ற ரசீது முறை பண பரிவர்த்தனை வசதியை காணொளி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? ரூபி என்ற ரசீது முறை பண பரிவர்த்தனை வசதியை காணொளி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து மக்களவையில் காப்பீடு சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 2 ஆகஸ்ட் 2021. அடுத்து 22வது கேள்வி. டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை அலெக்சாண்டர் ஜுவரேவ். அலெக்சாண்டர் ஜுவரேவ். அடுத்து டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் மகளிருக்கான மும்முனை தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ யுலிமார் ரோஜாஸ். அடுத்து 24வது கேள்வி. ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்கிற பெருமையை பெற்றவர் யார்? ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை வந்தனா கட்டாரியா. வந்தனா கட்டாரியா. அடுத்து இந்தியாவில் VRARMR இன்ஜினியரிங் திட்டத்துக்கான கூட்டமைப்பு, அதாவது கேவ் என்று அழைக்கப்படும் மெய்நிகர் நடைமுறைக்கான நாட்டின் முதல் கூட்டமைப்பை எந்த IIT தொடங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை IIT சென்னை. அடுத்து 26வது கேள்வி. டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் மகளிருக்கான வட்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் கமல்பிரீத் கவுர் இறுதிச் சுற்றில் எத்தனையாவது இடம் பிடித்தார்? இதுக்கு சரியான விடை 6வது இடம். அடுத்தது 27வது கேள்வி. டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் குதிரை ஏற்றத்தில் தனிநபர் ஜம்பிங் பிரிவில் இந்தியாவின் பவாத் மிர்சா இறுதிச் சுற்றில் எத்தனையாவது இடம் பிடித்தார்? இதுக்கு சரியான விடை 23வது. அடுத்து 28வது கேள்வி. தமிழகத்தில் உள்ள வெலிங்டன் இராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் 77வது பயிற்சியை நிறைவு செய்த பயிற்சி அதிகாரிகளுடன் 4 ஆகஸ்ட் 2021 உரையாற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல்
எவ்வளவு எடை கொண்டது? இதுக்கு சரியான விடை 40,000 டன். அடுத்து, உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட 21,500 டன்கள் சிறப்பு ரக எஃகு இந்திய போர்க்கப்பல்களிலேயே முதல் முறையாக எந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஐஎன்எஸ் விக்ராந்த். அடுத்து 31வது கேள்வி, உடான் பிராந்திய போக்குவரத்து திட்டத்தின் கீழ் மணிப்பூர் இம்பாலுக்கும் மேகாலயா ஷில்லாங்கிற்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து முதன்முறையாக எப்போது துவங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 3 ஆகஸ்ட் 2021. அடுத்தது, பீகார் மாநிலம் பக்சர் நகராட்சியில் மருத்துவ உயிரி கழிவுகளை அகற்றுவதற்காக இன்சினரேட்டர் வசதிகளை காணொளி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை கே விஜயராகவன். அடுத்து 33வது கேள்வி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் வருமான வரி தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சுனில் மாத்தூர். சுனில் மாத்தூர். அடுத்து 34வது கேள்வி, கர்தே கமால் தூ எனும் இந்திய பாராலிம்பிக் அணிக்கான தீம் பாடலை புதுதில்லியில் வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை அனுராக் சிங் தாக்கூர். அடுத்து, கர்தே கமால் தூ எனும் இந்திய பாராலிம்பிக் அணிக்கான தீம் பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சஞ்சீவ் சிங். சஞ்சீவ் சிங். அடுத்தது, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 69 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை லவ்லினா போர்கோகைன். அடுத்தது 37வது கேள்வி, ரவிக்குமார் தாகியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். அடுத்து 38வது கேள்வி, எந்த மாநிலத்தில் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 11,500 கோடியை ஒதுக்கீடு செய்ய அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த மாநிலத்தில் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக ரூபாய் 11,500 கோடியை ஒதுக்கீடு செய்ய அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. அடுத்து 39வது கேள்வி, அமெரிக்க நகரங்களில் முதலாக எந்த நகரில் பொது இடங்களுக்கு வர தடுப்பூசி பாஸ் முறை கொண்டு வரப்படுகிறது? இதுக்கு சரியான விடை நியூயார்க். அடுத்து 40வது கேள்வி, ஐக்கிய அரபு அமீரகத்தில் முக அடையாளத்தை சரிபார்க்கும் வசதியை டிஜிட்டல் முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் வங்கி கணக்கை தொடங்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ள முதல் வங்கி எது? அபுதாபி இஸ்லாமிய வங்கி. அடுத்தது, ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3 வயது முதல் 17 வயதுடைய சிறுவர் சிறுமியருக்கு எந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சினோஃபார்ம். அடுத்து 42வது கேள்வி, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக்கில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற எலைன் தாமஸ் ஹெரா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஜமைக்கா. ஜமைக்கா. அடுத்தது 43வது கேள்வி, நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே கண்டுபிடித்து எச்சரிக்கும் மொபைல் செயலியை எந்த ஐஐடி உருவாக்கியது? நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே கண்டுபிடித்து எச்சரிக்கும் மொபைல் செயலியை எந்த ஐஐடி உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை ஐஐடி ரூர்க்கி. அடுத்து, ஐஐடி ரூர்க்கி உருவாக்கிய இந்தியாவின் முதல் நிலநடுக்க எச்சரிக்கும் மொபைல் செயலியை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி புஷ்கர் சிங் தாமி. அடுத்து, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரில் ஹாக்கி விளையாட்டு போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற அணி எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து
46வது கேள்வி, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விக்ராந்த் விமானந்தாங்கி போர்க்கப்பலின் சோதனை ஓட்டம் முதல் முறையாக எப்போது தொடங்கியது? 4 ஆகஸ்ட் 2021. அடுத்து, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரில் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ள பஞ்சாப் வீரர்களுக்கு எவ்வளவு தொகையை அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 1 கோடி. அடுத்து, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரில் ஆண்களுக்கான 57 கிலோ பிரிவு மல்யுத்த போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ரவிக்குமார் தாஹியா. ரவிக்குமார் தாஹியா. அடுத்து, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் அப்துல் காயிம் நியாசி. அடுத்து, MV மெர்சர் ஸ்ட்ரீட் என்கிற எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? MV மெர்சர் ஸ்ட்ரீட் என்கிற எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இஸ்ரேல். 51வது கேள்வி, எந்த மாநில அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கியது? எந்த மாநில அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கியது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. அடுத்து, இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு மாநிலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? சரியான விடை தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது, 53வது கேள்வி, விமான சரக்ககம் மற்றும் விமான நிலைய முதன்மை சுங்க ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? விமான சரக்ககம் மற்றும் விமான நிலைய முதன்மை சுங்க ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? இது சரியான விடை KR உதய் பாஸ்கர். KR உதய் பாஸ்கர். அடுத்து, சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை PK சேகர் பாபு. அடுத்து, 55வது கேள்வி, கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான எத்தனை பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர்? இதுக்கு சரியான விடை 29 பேர். அடுத்தது, 56வது கேள்வி, விளையாட்டுத் துறைக்கான கேல் ரத்னா விருது இனி வரும் காலங்களில் யாருடைய பெயரில் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்? விளையாட்டுத் துறைக்கான கேல் ரத்னா விருது இனி வரும் காலங்களில் யாருடைய பெயரில் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார்? இதுக்கு சரியான விடை மேஜர் தியான் சந்த். அடுத்து, டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரில் பெண்களுக்கான ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற அணி எது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்து, 59வது கேள்வி, மன்னிக்கவும் 58வது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வாதிட எத்தனை மூத்த வழக்குரைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? இதுக்கு சரியான விடை 30 பேர். அடுத்து, ஆஸ்திரேலிய பிரதமரின் இந்தியாவுக்கான சிறப்பு வர்த்தக தூதர் யார்? இதுக்கு சரியான விடை டோனி அபோட். டோனி அபாட். அடுத்து, 60வது கேள்வி, வெளிநாடுகளில் படிப்பதற்காக செல்லும் இந்திய மாணவர்களின் கரோனா தனிமைப்படுத்துதல் வசதிக்காக சீரம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆதர் பூனவல்லா எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கினார்? இதுக்கு சரியான விடை
ரூபாய் 10 கோடி. அடுத்து 61வது கேள்வி, கோவேக்சின் கரோனா தடுப்பூசிக்கு எந்த நாட்டின் சிறந்த தயாரிப்புக்கான அங்கீகார சான்றிதழ் கிடைத்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஹங்கேரி. அடுத்து 62வது கேள்வி, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரில் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ள ஹரியானா வீரர்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்க அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 2.5 கோடி. அடுத்து 63வது கேள்வி, திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதாவது பொறுப்பேற்றவர். இதுக்கு சரியான விடை எம் கிருஷ்ணன். அடுத்து 64வது கேள்வி, புதுதில்லியில் மெட்ரோ ரயில் பாதையின் இளஞ்சிவப்பு வழித்தடத்தில் மயூர் விஹார் பாக்கெட் 1 மற்றும் திரிலோக்புரி சஞ்சய் லேக் மெட்ரோ ரயில் நிலையங்களை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை ஹர்தீப் சிங் பூரி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால். அடுத்து டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக்ஸில் 4x400 தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி தகுதி சுற்றில் எத்தனையாவது இடம் பிடித்தது? 9வது இடம். அடுத்து ஹாஜி அலியேவ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். அடுத்து 67வது கேள்வி, 2021-22 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை 9.5%. அடுத்தது 2020-21 நிதியாண்டில் விமான நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து சேவை நிறுவனங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 22,400 கோடி. அடுத்தது அதிதி அசோக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை கோல்ஃப் வீராங்கனை. அடுத்து 70வது கேள்வி, இது மிக மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்ட 5வது கரோனா தடுப்பூசி எது? இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்ட 5வது கரோனா தடுப்பூசி எது? இதுக்கு சரியான விடை ஜான்சன் அண்ட் ஜான்சன். அடுத்து டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை நீரஜ் சோப்ரா, இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. அடுத்தது டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் தொடரின் மல்யுத்தம் ஆண்களுக்கான 65 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை பஜ்ரங் புனியா. அடுத்து 73வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கைத்தறி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கைத்தறி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 7. அடுத்து 2021 ஆண்டுக்கான G20 நாடுகளின் மின்னணு துறை அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டீர்ஸ்டே, இத்தாலி. அடுத்து 75வது கேள்வி, இத்தாலியின் ட்ரீஸ்டே நகரில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான G20 நாடுகளின் மின்னணு துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து கத்தாரின் சிறப்பு தூதர் முத்லக் பின் மஜீத் அல் ஹத்தானி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரிடையே பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அடுத்தது புகழ்பெற்ற சமூக சேவகர் மனனியா சமன்லாலின் நினைவு தபால் தலையை வெளியிட்டவர் யார்? புகழ்பெற்ற சமூக சேவகர் மனனியா சமன்லாலின் நினைவு தபால் தலையை வெளியிட்டவர் யார்?
இதுக்கு சரியான விடை வெங்கையா நாயுடு, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு. அடுத்தது 78வது கேள்வி, தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவின் பதவிக்காலத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். அடுத்து, அகில இந்திய வானொலியை விரும்பி கேட்கும் நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஃபிஜி. அடுத்து 80வது கேள்வி, பிரதமரின் தக்ஸ் தளம் மற்றும் பிரதமரின் தக்ஸ் கைபேசி செயலியை 7 ஆகஸ்ட் 2021 தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை வீரேந்திர குமார். அடுத்து, எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாடு மாநிலத்தில் 67 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரி பி ஜெயதேவன் தெரிவித்துள்ளார்? எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாடு மாநிலத்தில் 67 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரி பி ஜெயதேவன் தெரிவித்துள்ளார்? இதுக்கு சரியான விடை 2030. அடுத்து 82வது கேள்வி, இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே ஜயத் தல்வார் 2021 கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை அபுதாபி. அடுத்து 83வது கேள்வி, இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அபுதாபியில் நடைபெற்ற ஜயத் தல்வார் 2021 கூட்டு கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்ட இந்திய போர்க்கப்பல் எது? இதுக்கு சரியான விடை ஐஎன்எஸ் கொச்சின். ஐஎன்எஸ் கொச்சின். அடுத்தது, அல் தாப்ரா என்ற போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? அல் தாப்ரா என்ற போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை 84வது கேள்விக்கு ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது 85வது கேள்வி, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக்கில் 42 கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற எலியட் கிப்சார்ஜ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை கென்யா. அடுத்து 86வது கேள்வி, ஒலிம்பிக் மாரத்தானில் தொடர்ந்து 2வது முறை பதக்கம் வென்ற 3வது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஒலிம்பிக் மாரத்தானில் தொடர்ந்து 2வது முறை பதக்கம் வென்ற 3வது வீரர் என்கிற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை எலியட் கிப்சார்ஜ். அடுத்து, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை 87வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 48வது இடத்தை பிடித்தது. அடுத்தது, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? இதுக்கு சரியான விடை 7 பதக்கங்கள். அடுத்து, டோக்கியோ நகரில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த அணி முதலிடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்த் தனது முதல் சோதனை ஓட்டத்தை எப்போது நிறைவு செய்தது? இதுக்கு சரியான விடை 8 ஆகஸ்ட் 2021. அடுத்தது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் என்ற முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் நீளம் என்ன? இதுக்கு சரியான விடை 262 மீட்டர். அடுத்து, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் என்ற முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் அகலம் என்ன? 62 மீட்டர். அடுத்து, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் என்ற முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் உயரம் என்ன? 59 மீட்டர். அடுத்து, 7வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் வடிவமைப்பு வள மையத்தை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பியூஷ் கோயல்.
அடுத்து 95வது கேள்வி, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழான நிதியுதவியின் 9வது தவணை தொகையை 9 ஆகஸ்ட் 2021 காணொளி மூலம் அளித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து 96வது கேள்வி, 2021 சர்வதேச ராணுவ விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அடுத்து இந்தியாவின் கிழக்கை செயல்படுத்துக கொள்கைக்கு இணங்க இந்திய கடற்படை கப்பலான சிவாலிக் மற்றும் காட்மாட் 9 ஆகஸ்ட் 2021 எந்த நாட்டிற்கு சென்றடைந்தது? இதுக்கு சரியான விடை சென்றடைந்தன. இதுக்கு சரியான விடை புருனே. அடுத்து 98வது கேள்வி, உத்தரப்பிரதேசத்தின் மஹோபாவில் உஜ்வாலா 2.0 திட்டத்தை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து திபெத்தின் லாசா கொங்கர் விமான நிலையத்தில் எந்த நாட்டின் சார்பில் கட்டப்பட்ட புதிய விரிவுபடுத்தப்பட்ட முனையம் 7 ஆகஸ்ட் 2021 திறக்கப்பட்டது? திபெத்தின் லாசா கொங்கர் விமான நிலையத்தில் எந்த நாட்டின் சார்பில் கட்டப்பட்ட புதிய விரிவுபடுத்தப்பட்ட முனையம் 7 ஆகஸ்ட் 2021 திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்து 100வது கேள்வி, தமிழ்நாடு உள்பட 17 மாநிலங்களுக்கு 5வது தவணையாக எத்தனை கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 9871 கோடி ரூபாய். அடுத்தது 101வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக சிங்க தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 10. அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தொடர்பான உயர்நிலை விவாத கூட்டத்தை 9 ஆகஸ்ட் 2021 எந்த நாடு நடத்தியது? இந்தியா. அடுத்து கடல்சார் பாதுகாப்பு மேம்பாடு சர்வதேச ஒத்துழைப்புக்கான முக்கிய விவகாரம் என்ற தலைப்பில் காணொளி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆர் வேல்ராஜ். அடுத்து எந்த நாட்டில் மார்பர்க் எனும் புதிய கொடிய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது? கினியா. அடுத்து எந்த ஆண்டுக்குள் இந்தியாவின் 12 கடலோர நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது? 2100. அடுத்து கென்ய போர்க்கப்பல் சூஜாவுடன் கடல்சார் கூட்டுப்பயிற்சியை 7 ஆகஸ்ட் 2021 மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல் எது? INS தல்வார். அடுத்து ஸ்டார்ம் என்ற நார்வே போர்க்கப்பலுடன் கடல்சார் கூட்டுப்பயிற்சியை மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல் எது? ஸ்டார்ம் என்ற நார்வே போர்க்கப்பலுடன் கடல்சார் கூட்டுப்பயிற்சியை மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல் எது? இதுக்கு சரியான விடை INS தபார். அடுத்து 109வது கேள்வி, எத்தனை கோடி மதிப்பீட்டில் ஆழ்கடல் திட்டத்தை புவி அறிவியல் அமைச்சகம் 2021 முதல் 26 காலகட்டத்தில் செயல்படுத்த உள்ளது என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்? இதுக்கு சரியான விடை 4077 கோடி ரூபாய். அடுத்தது இந்த காணொளி 110வது கேள்வி, நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஈட்டி எறிதல். ஈட்டி எறிதல்.
111வது கேள்வி, எந்த 2 தடுப்பூசிகளை கலந்து செலுத்துவதற்கான ஆய்வுக்கு இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது? சரியான விடை கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு. அடுத்தது, இஸ்ரோ வடிவமைத்த EOS-03 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளின் எடை என்ன? இதுக்கு சரியான விடை 2268 கிலோ. 2268 கிலோ. அடுத்தது, தமிழகத்தின் சிறந்த உள்ளாட்சிகளுக்கான விருது 2021 சிறந்த மாநகராட்சியாக தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி எது? இதுக்கு சரியான விடை தஞ்சாவூர். அடுத்து, தமிழகத்தின் சிறந்த உள்ளாட்சிகளுக்கான விருது 2021 சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட நகராட்சி எது? இதுக்கு சரியான விடை உதகை. அடுத்து, தமிழகத்தின் சிறந்த உள்ளாட்சிகளுக்கான விருது 2021 சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட பேரூராட்சி எது? இதுக்கு சரியான விடை கள்ளக்குடி. அடுத்து, வயலின் கலைஞர் ஏ கன்னியாகுமரி மிகச்சிறந்த இசை தூதராக திகழ்வதாக எந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் புகழாரம் சூட்டப்பட்டது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து, தெற்காசிய தேர்தல் மேலாண்மை அமைப்புகளுக்கான மன்றத்தின் 11வது வருடாந்திர கூட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தெற்காசிய தேர்தல் மேலாண்மை அமைப்புகளுக்கான மன்றத்தின் 11வது வருடாந்திர கூட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சுசில் சந்திரா. சுசில் சந்திரா. அடுத்தது, 2020-21 ஆண்டில் மாநிலங்களவையில் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன? 44 மசோதாக்கள். அடுத்தது, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் பெண்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது? 2016. அடுத்தது, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் 2வது கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எப்போது தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை 10 ஆகஸ்ட் 2021. அடுத்து, தேசிய மருந்துகள் விலை கொள்கையால் 526 பிராண்ட் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் விலை எத்தனை சதவீதம் வரை குறைந்துள்ளதாக மத்திய ரசாயனம் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை 90%. 90%. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் அவர் வந்து மத்திய ரசாயனம் உரத்துறை அமைச்சராக இருந்தார். தற்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ளார். அடுத்தது, 2268 கிலோ எடை கொண்ட EOS-03 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி GSLV F10. அடுத்தது, எந்த மாநில அரசு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பெயரில் தகவல் தொழில்நுட்ப விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? எந்த மாநில அரசு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பெயரில் தகவல் தொழில்நுட்ப விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? மகாராஷ்டிரா. அடுத்தது, கொரோனாவை குணப்படுத்த ஆய்வுக்கு எடுக்க உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ள மருந்து எது? இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும். ஆர்டிசுனேட், இமட்டினிப், இன்பிளிக்சிமேப். அடுத்தது, 125வது கேள்வி, இந்திரா 21 என்ற இராணுவ கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்திரா 21 என்ற இராணுவ கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ரஷ்யா. அடுத்தது, எந்த இரு நாட்டு கடற்படைகள் இடையே முதல் முறையாக அல் மொஹத் அல் ஹிந்தி பயிற்சி தொடங்க உள்ளது? இதுக்கு சரியான விடை
இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. அடுத்தது 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சகிப் அல் ஹசன். அடுத்தது 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்டெஃபானி டெய்லர். ஸ்டெஃபானி டெய்லர். அடுத்தது 130வது துரந்து கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை கொல்கத்தா. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் வேளாண்மை அமைச்சர்களின் 6வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை தஜிகிஸ்தான் நகரில், அதாவது தஜிகிஸ்தானில் உள்ள துசான்பே நகரில். அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வேளாண் அமைச்சர்களின் 6வது கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வேளாண் அமைச்சர்களின் 6வது கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நரேந்திர சிங் தோமர். அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் பரேலி மற்றும் மகாராஷ்டிராவின் மும்பை இடையேயான முதல் விமான சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்தது 133வது கேள்வி. டோக்கியோ 2020 மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் எத்தனை பேர் கொண்ட இந்திய அணி கலந்து கொள்கிறது? இதுக்கு சரியான விடை 54 பேர். அடுத்து 134வது கேள்வி. 2017-18 மற்றும் 2018-19 ஆண்டுகளுக்கான தேசிய இளைஞர் விருதுகளை புதுதில்லியில் உள்ள விக்யான் பவனில் வழங்கியவர் யார்? அனுராக் தாக்கூர். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 12. அடுத்தது 136வது கேள்வி. மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் கொறடாக்களாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் யாவர்? சையத் நசீர் ஹுசைன் மற்றும் சாயா வர்மா. அடுத்தது ஒலிம்பிக் ஹாக்கியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸுக்கு கேரள அரசு எத்தனை கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்துள்ளது? ரூபாய் 2 கோடி. அடுத்தது 138வது கேள்வி. டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் சேர்க்கை பெற்ற முதல் இந்திய வட்டு எறிதல் வீராங்கனை யார்? டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் சேர்க்கை பெற்ற முதல் இந்திய வட்டு எறிதல் வீராங்கனை கிருஷ்ணா ஜெயசங்கர். அடுத்தது 139வது கேள்வி. எந்த இரு நாடுகளிடையே இருதரப்பு கனிம வளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் 12 ஆகஸ்ட் 2021 நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ஓமன். அடுத்து பராமரிப்பு பிரிவு தளபதிகளின் மாநாடு, அதாவது 11 மற்றும் 12 ஆகஸ்ட் 2021 எங்கு நடைபெற்றது? நாக்பூர். அடுத்து பராமரிப்பு பிரிவு தளபதிகளின் மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? ஆர்கேஎஸ் பதூரியா, அதாவது பதௌரியா. அடுத்தது கிர், கான்கிரேஜ், சாகிவால், ஓங்கோல் போன்ற நாட்டு கால்நடை வகைகளை பாதுகாப்பதற்கான இண்டிகாவ் சிப்பை வெளியிட்டவர் யார்? கிர், கான்கிரேஜ், சாகிவால், ஓங்கோல் போன்ற நாட்டு கால்நடை வகைகளை பாதுகாப்பதற்கான இண்டிகாவ் சிப்பை வெளியிட்டவர் யார்? ஜிதேந்திர சிங். அடுத்தது 143வது கேள்வி. புதிய உலக சாதனை படைப்பதற்காக சியாச்சின் பனிமலைக்கு மாற்றுத்திறனாளிகளில் மேற்கொள்ள உள்ள பயணத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆபரேஷன் ப்ளூ ஃப்ரீடம். அடுத்தது இப்சா உறுப்பு நாடுகள் இடையே சுற்றுலா அமைச்சர்களின் காணொலி காட்சி கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது?
இப்சா உறுப்பு நாடுகள் இடையே சுற்றுலா அமைச்சர்களின் காணொளி காட்சி கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது? இதுக்கு சரியான விடை, அதாவது 12 ஆகஸ்ட் 2021 இந்தியா. இப்சானா ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் பிரேசில், எஸ்ஏ ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்தது பிட் இந்தியா சுதந்திர ஓட்டம் 2.0 தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? அனுராக் தாக்கூர் மற்றும் நிஷித் பிரமாணிக். அடுத்து எந்த நாடு 290 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கும் கஷ்னாவி என்ற அணுசக்தி ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக சோதித்தது? எந்த நாடு 290 கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கும் கஷ்னாவி என்ற அணுசக்தி ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக சோதித்தது? இதுக்கு சரியான விடை பாகிஸ்தான். அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் வெண்கல பதக்கம் வென்ற லவ்லினாவுக்கு எந்த மாநில அரசு டிஎஸ்பி பதவி வழங்கி கௌரவித்தது? இதுக்கு சரியான விடை அஸ்ஸாம். அஸ்ஸாம். அடுத்து 2021 ஆண்டு ஜூன் மாதத்தில் நாட்டின் தொழில் உற்பத்தி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 13.6%. அடுத்தது 2021 ஆண்டு ஜூலை மாதத்தில் நாட்டின் சில்லறை விலை பணவீக்க விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 5.59%. அடுத்தது 2021-22 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு மாநில காகிதமில்லா பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநில நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் பக்தர்களின் விருப்பத்துக்கேற்ப தமிழில் அர்ச்சனை மற்றும் வழிபாடு செய்ய ஏதுவாக 12 இறைவன் போற்றி பாடல் நூல்களை வெளியிட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து 2021 ஆண்டில் காவல்துறையில் சிறப்பாக புலனாய்வு மேற்கொண்டதற்காக எத்தனை போலீசார் மத்திய உள்துறை மந்திரியின் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டனர்? இதுக்கு சரியான விடை 152 பேர். அடுத்தது 75வது சுதந்திர தினத்தில் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மு.க. ஸ்டாலின். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எம் லட்சுமணன். எம் லட்சுமணன். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சண்முக பிரியா. அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான முதல்வரின் நல்லாளுமை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை நாராயணசாமி. அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சாந்தி துரைசாமி. அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான சிறந்த மாநகராட்சிக்கான விருது எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது? தஞ்சாவூர். தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான சிறந்த நகராட்சிக்கான விருது எந்த நகராட்சிக்கு வழங்கப்பட்டது? உதகமண்டலம். தமிழ்நாடு மாநிலத்தில் 2021 ஆண்டுக்கான சிறந்த பேரூராட்சிக்கான விருது எந்த பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டது? கள்ளக்குடி. அடுத்தது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர், அதாவது நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வாகை சந்திரசேகர். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் ஓதுவார் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் ஓதுவார் என்ற சிறப்பை பெற்றவர் சுகாஞ்சனா. அடுத்தது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள தொல் மற்றும் வத்வானா தலங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். அடுத்தது
சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள சுல்தான்பூர் மற்றும் பித்தாவாஸ் ஆகிய தலங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன? ஹரியானா. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் பிரிவினை கொடுமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார்? ஆகஸ்ட் 14. அடுத்தது, ஆக்ராவில் நடைபெற்ற தேசிய ஆணழகன் போட்டியில் ஸ்டார் லைட் மிஸ்டர் இந்தியா 2021 என்ற பட்டத்தை வென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை கௌஷிக் ராம். அடுத்தது, இந்திய பெண்கள் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்ட தாமஸ் டென்னர்பி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அதாவது இந்திய பெண்கள் கால்பந்து அணியின், இது எழுத மறந்துட்டேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது சில பேருக்கு இது டவுட்டா இருந்துச்சு. இப்போ அந்த டவுட் தீர்ந்துடும். இந்திய பெண்கள் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்ட தாமஸ் டென்னர்பி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஸ்வீடன். அடுத்து, 70 ஆண்டுகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட் வீழ்த்திய மூத்த வேகப்பந்து வீச்சாளர் என்ற சிறப்பை பெற்றவர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அடுத்து, நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவரின் கௌரவ கேப்டன் பதவி யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை யோகேந்திர சிங். விமானப்படையின் விமானி ஸ்குவாட்ரான் லீடர் தீபக் மோகனனுக்கு எந்த விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார்? இதுக்கு சரியான விடை வாயு சேனா விருது. அடுத்து, விமானப்படையின் விமானிகளான பெர்மிந்தர் அண்டில் மற்றும் வருண் சிங் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவரின் எந்த விருது வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சௌரியா சக்ரா விருது. அடுத்து, போலந்து நாட்டில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான உலக இளைஞர் வில்வித்தை போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட எத்தனை பதக்கங்களை வென்றது? இதுக்கு சரியான விடை 15 பதக்கங்கள். அடுத்தது, ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் காதி கண்காட்சி மற்றும் விற்பனையகங்களை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பானு பிரதாப் சிங் வர்மா. அடுத்தது, 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் எத்தனை காவல் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1380 காவல் பணியாளர்கள். அடுத்தது, உற்பத்தி திறன் மற்றும் சேவைகளை அதிகரிப்பதற்காக தபஸ் என்ற இணையதளம் வாயிலான பயிற்சி தளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை வீரேந்திர குமார். அடுத்து, சென்னை காமராஜர் சாலையில் நேப்பியர் பாலம் அருகே அமைக்கப்பட்ட சுதந்திர தின நினைவு தூணை திறந்து வைத்தவர் யார்? மு.க. ஸ்டாலின். அடுத்து, கேரள மாநிலத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் தடுப்பூசி செலுத்திய முதல் மாவட்டம் எது? கேரளா மாநிலத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் தடுப்பூசி செலுத்திய முதல் மாவட்டம் எது? இதுக்கு சரியான விடை வயநாடு. அடுத்து, வயநாட்டில் மானந்தவாடி காந்தி பூங்காவில் சிற்பி KKR வெங்கராவால் உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் வாழ்க்கை சிலையை திறந்து வைத்தவர் யார்? ராகுல் காந்தி. அடுத்தது, வேலைவாய்ப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த எத்தனை லட்சம் கோடி ரூபாயில் கதி சக்தி திட்டம் அமல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார்? ரூபாய் 100 கோடி. அடுத்தது, தமிழக அரசின் டிஜிட்டல் மற்றும் நிர்வாக நடைமுறை எளிமையாக்கல் நடவடிக்கைகளுக்கான ஆலோசகர் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? PWC தேவிதார். அடுத்தது, 181வது கேள்வி, HAL சார்பில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சார்பில் தயாரிக்கப்பட்ட இந்துஸ்தான் 228 சிவில் விமானம் சோதனை ஓட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை கான்பூர், உத்தரப்பிரதேசம். அடுத்து,
எந்த மாநிலத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு சார்பில் ரூபாய் 267.35 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? கேரளா. அடுத்து 2021 ஆண்டுக்கான ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ரஷ்ய நாட்டு வீரர் டேனில் மெத்வடேவ். அடுத்தது 2021 ஆண்டுக்கான ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கமிலா ஜியார்ஜி, இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியின் 5வது சீசனில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? இதுக்கு சரியான விடை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். சமீபத்தில் காலமான ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜெர்ட் முல்லர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் 26வது பருவநிலை மாற்ற உறுப்பினர்கள் மாநாட்டின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை அலோக் சர்மா. 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து எந்த நாட்டில் இருந்து இந்திய தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட 120 பேருடன் புறப்பட்ட C-17 ரக விமானம் குஜராத் மாநிலம் ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு வந்தது? இதுக்கு சரியான விடை ஆப்கானிஸ்தான். அடுத்து டோக்கியோவில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் விளையாட்டில் இந்திய கொடியை ஏந்த போகும் வீரர் யார்? இதுக்கு சரியான விடை மாரியப்பன் தங்கவேல். அந்த டைம் ஆனா இவர் கொரோனா தொற்று காரணமாக இவர் தேசிய கொடியை ஏற்றவில்லை என்பதுதான் முக்கிய தகவல். கொரோனா காரணமாக இவர் இந்திய தேசிய கொடியை ஏற்றவில்லை. அடுத்தது டோக்கியோவில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் இந்திய அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் மாரியப்பன் தங்கவேலு. அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக வெற்றிகளை கண்ட 4வது கேப்டன் என்கிற பெருமையை அடைந்தவர் யார்? விராட் கோலி. அடுத்தது இந்தியாவில் 6 கோடி கரோனா தடுப்பூசிகளை செலுத்திய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவுக்கான நைஜீரிய நாட்டின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை அகமது சுலே. அடுத்து இந்தியாவுக்கான ஆஸ்திரியா நாட்டின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கத்தாரினா வீசர். அடுத்து இந்தியாவுக்கான தென்கொரியா நாட்டின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான தென்கொரியா நாட்டின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சாங் ஜே போக். அடுத்து மும்பையில் முதல் முறையாக பவர் வங்கியின் ஈவி சார்ஜிங் மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆதித்யா தாக்கரே. அடுத்தது புவியியல் துறையில் எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் அமெரிக்கா. அடுத்து தஜிகிஸ்தான் ஏற்பாடு செய்திருந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கலாச்சார அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை அர்ஜுன் ராம் மேக்வால். டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற எந்த வீரரின் பெயரை அவர் படித்த பள்ளிக்கு டெல்லி அரசு சூட்டியுள்ளது? இதுக்கு சரியான விடை ரவி தாகியா. அடுத்தது கோமாலிகா பாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? வில்வித்தை. சமீபத்தில் காலமான சுடோக்கு புதிர் விளையாட்டின் காட்ஃபாதர் மஹி காஜி
எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான். எந்த மாநில அரசு இந்திய ஹாக்கி அணிகளுக்கு 10 ஆண்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் அளிக்க உள்ளது? ஒடிசா. உலகின் முதல் 100 பணக்காரர்கள் வரிசையில் 98வது இடத்தை பிடித்துள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை ராதாகிருஷ்ணன் தாமணி, டிமார்ட்டோட நிறுவனர். 2021ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கே ஆஷா தேவி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை திருச்சி. அடுத்து 2021ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட டி லலிதா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஈரோடு. அடுத்து நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி தின விழாவையொட்டி மத்திய பிரதேசத்தில் வசித்து வரும் எத்தனை பாகிஸ்தான் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 75 பாகிஸ்தான் அகதிகள். அடுத்தது இந்தியா மற்றும் வியட்நாம் ஆகிய இரு நாடுகளிடையே நடைபெற்ற கூட்டு கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்ட இந்திய போர்க்கப்பல்கள் எவை? INS ரன் விஜய் மற்றும் INS கோரா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் 100% கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன? பாகேஸ்வர். 2021ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 44 பேர். இதில் தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த 2. ரீட்டியோன் சே கலாகிரிதியோன்கா சஃபர் எனும் நாட்டுப்புற மற்றும் பழங்குடி ஓவியங்களின் சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? உபேந்திர பிரசாத் சிங். அடுத்தது 212வது கேள்வி. இந்திய பாதுகாப்பு துறைக்கான தொடக்க நிறுவனங்களின் சவால் போட்டி 5.0 தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். கர்ணா ஏரி ரிசார்டில் அமைந்துள்ள சூரிய சக்தி மின்சார வாகன மின்னேற்ற நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மகேந்திரநாத் பாண்டே. அடுத்து கேரளா மாநிலத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கொரோனா தடுப்பூசி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை திருவனந்தபுரம். அடுத்தது இந்திய விமானப்படைக்காக அதிநவீன சாஃப்ட் தொழில்நுட்ப கருவியை எந்த நிறுவனம் உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை 215வது கேள்விக்கு டிஆர்டிஓ. அடுத்தது நைரோபியில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் களப்பணிகளுக்கான 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற அணி எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. எந்த நாட்டில் ஆர்டர் ஆஃப் கரேஜ் எனப்படும் பதக்கம் துணிச்சலான செயலுக்காக அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயணிகளுக்கு வழங்கியதற்காக எந்த விமான நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி ரூபாய் 25,000 அபராதம் விதித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இண்டிகோ. அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக வியட்நாம் துணை தூதரகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை பெங்களூரு. அடுத்தது உள்நாட்டில் பாமாயில் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 11,040 கோடி ரூபாய். 11,040 கோடி ரூபாய். 221வது கேள்வி. பெங்களூருவில் திறக்கப்பட்டுள்ள வியட்நாம் துணை தூதரகத்தின் கௌரவ துணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை NS ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி. அடுத்தது 222வது கேள்வி. எந்த கடல் பகுதியில் இந்தியா வியட்நாம் கடற்படைகள் 18 ஆகஸ்ட் 2021 கூட்டாக போர் பயிற்சியில் ஈடுபட்டன? இதுக்கு சரியான விடை
தென்சீன கடல். அடுத்து குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் உள்ள சிவபாரதி கோயிலுக்கு காணொளி மூலம் அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி. அடுத்து எந்த நாட்டு நிலவு பயண திட்டத்தில் ராஷித் ரோவர் வாகனம் தரையிறங்கும் நிலப்பகுதியானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். ரஷ்யாவின் உஃபாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் மல்யுத்தம் போட்டியில் 76 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை பிபாசா. அடுத்தது பாவ்நகர் தில்லி வழித்தடத்தில் முதல் நேரடி விமான சேவையை துவக்கி வைத்தவர் யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்து ஜபல்பூர் தில்லி வழித்தடத்தில் இண்டிகோ விமானங்களின் சேவையை துவக்கி வைத்தவர் யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. அடுத்தது எந்த மாநிலத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பணமில்லாமல் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறும் வகையில் சுகாதார ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் இலவச சிகிச்சை பெறும் வகையில் சுகாதார ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அந்த மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். டெஸ்லா போர்ட் என பெயரிடப்பட்ட மனித வடிவிலான ரோபோவை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை எலான் மஸ்க். உலகின் முதல் பிளாஸ்மிட் டிஎன்ஏ தடுப்பூசி எது? உலகின் முதல் பிளாஸ்மிட் டிஎன்ஏ தடுப்பூசி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சைகோ டி. அடுத்தது இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்காக இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ள 6வது கரோனா தடுப்பூசி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சைகோ டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கிய முதல் தடுப்பூசி எதுனா கோவேக்சின், 2வது கோவிஷீல்டு, 3வது ஸ்புட்னிக் வி, 4வது மாடர்னா, 5வது ஜான்சன் அண்ட் ஜான்சன், கடைசியா ஜைகோ டி. அடுத்தது 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என இந்தியா ரேட்டிங்ஸ் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது? 9.4%. அடுத்தது சென்னை நந்தனத்தில் உள்ள நிதித்துறை வளாக கட்டடத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்படும் என தமிழ்நாடு மாநில நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார்? க அன்பழகன். அடுத்தது ஈட்டி எறிதல் வீராங்கனை மரியா ஆந்த்ரேஜிக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? போலந்து. அடுத்தது நாட்டின் மிகப்பெரிய மிதவை சூரிய சக்தி ஒளி மின்னழுத்த திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆந்திர பிரதேசம். அடுத்தது தில்லி சீரீஸ் கடல்சார் கருத்தரங்கின் 8வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை எலிமலா. அடுத்தது மன்னிக்கவும், எங்கு நடைபெற உள்ளது? எலிமலா. அடுத்தது ஜைகோ டி தடுப்பூசி டெல்டா வகை கரோனா வைரசுக்கு எதிராக எத்தனை சதவீதம் செயல்திறன் கொண்டது என ஜைடஸ் கேடிலா நிறுவனம் தெரிவித்துள்ளது? 66%. அடுத்தது இந்தியாவில் 12 முதல் 18 வயது வரையிலான பிரிவினருக்காக மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள கரோனா தடுப்பூசி எது? ஜைகோ டி. அடுத்தது கென்யா நாட்டின் தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற உலக இளையோர் U20 அதாவது அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப் 2021 ரேஸ் வாக்கிங் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை அமித் குமார். அடுத்தது
ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் 2021 கலப்பு இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இணை எது? இதுக்கு சரியான விடை மணிகா பத்ரா, சத்யன் ஞானசேகரன். அடுத்தது, நமது நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் என குறிப்பிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை NV ரமணா. அடுத்து, சர்வதேச மத்தியஸ்த மைய அறக்கட்டளை ஒப்பந்த நிகழ்வு 20 ஆகஸ்ட் 2021 எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத். ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக கத்தார் வெளியுறவுத்துறை மந்திரி ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் சந்திப்பு எங்கு நடைபெற்றது? தோஹா. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிற்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை சென்னை மாநகராட்சி. சமூக வலைதளங்களில் தாலிபான்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததாக கூறி மருத்துவ மாணவர் உட்பட எத்தனை பேரை அசாம் காவல்துறையினர் கைது செய்தனர்? இதுக்கு சரியான விடை 14 பேர். அடுத்து, மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் தகவல் தொழில்நுட்ப விருது வழங்கப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? மகாராஷ்டிரா. தமிழ்நாடு மாநிலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் எத்தனை கோடி ரூபாயில் 37 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் துறை அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 2300 கோடி. அடுத்தது, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வகைப்படுத்தி தயாரிக்க மாநிலங்களுக்கு மீண்டும் அதிகாரம் அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எப்போது ஒப்புதல் வழங்கினார்? இதுக்கு சரியான விடை 18 ஆகஸ்ட் 2021. அடுத்தது, உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் 21 ஆகஸ்ட் 2021 காலமானார். இவர் எந்த மாநிலத்தில் ஆளுநராக பதவி வகித்தவர்? இதுக்கு சரியான விடை ராஜஸ்தான். அடுத்தது, மலேசியா நாட்டின் எத்தனையாவது பிரதமராக இஸ்மாயில் சப்ரி யாகூப் நியமனம் செய்யப்பட்டார்? இதுக்கு சரியான விடை 9வது. அடுத்தது, ஒரே கிளிக்கில் பயனாளர்களின் கணக்கை லாக் செய்யும் வகையில் பேஸ்புக் புதிய வசதியை எந்த நாட்டில் அறிமுகம் செய்துள்ளது? ஆப்கானிஸ்தான். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மிதக்கும் ATM வசதியை பாரத ஸ்டேட் வங்கி எங்கு தொடங்கியுள்ளது? தால் ஏரி, ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள தால் ஏரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கியின் மிதக்கும் ATM வசதியை தொடங்கி வைத்தவர் யார்? தினேஷ் குமார் காரா. அடுத்தது, மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இல கணேசன். 2021 ஆண்டுக்கான குழந்தைகளின் பருவநிலை இடர் குறியீட்டு நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை 26வது. அடுத்து, எந்த மாநிலத்தில் இந்தியா சீனா எல்லை பகுதிக்கு அருகே 11,000 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மூலிகை பூங்கா திறந்து வைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை உத்தராகண்ட். அடுத்தது, உத்தரப்பிரதேசத்தின் சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் விதமாக எந்த 2 நகரங்களுக்கு இடையே அதிவேக புல்லட் ரயில் இயக்கப்பட உள்ளது? அயோத்தி மற்றும் தில்லி. எரிவாயு சிலிண்டர்களின் சேவைகளுக்காக ஊர்ஜா என்ற தகவல் பரிமாற்ற வசதியை எந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது? பாரத் பெட்ரோலியம் நிறுவனம். அடுத்தது, எந்த நாட்டு அரசு இந்திய பாஸ்போர்ட்டை வைத்துள்ளவர்களுக்கு சுற்றுலா விசா அளிக்க முடிவு செய்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். ஆப்கானிஸ்தான் நாட்டின் எந்த மாகாணத்தில் இருபாலரும் இணைந்து கல்வி கற்பதற்கு தலிபான்கள் தடை விதித்துள்ளனர்? இதுக்கு சரியான விடை ஹெராட். ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்பட தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது?
ஆகஸ்ட் 19. புனேவில் உள்ள ராணுவ விளையாட்டு மைதானத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? நீரஜ் சோப்ரா. ஐஎன்எஸ் சிவாலிக் மற்றும் ஐஎன்எஸ் காட்மாட் கடற்படை கப்பல்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இந்தியா. டோக்கியோவில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக்ஸ் போட்டியில் எத்தனை இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர்? 54 பேர். கன்னியாகுமரி முதல் ராஜ்காட் வரை என்று பெயரிடப்பட்டுள்ள சிஆர்பிஎஃப்பின் 2850 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டி மனோ தங்கராஜ். கரோனா தடுப்பூசியின் சோதனை வசதியை அதிகரிப்பதற்காக மத்திய மருந்து ஆய்வகங்களாக தரம் உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ள 2 தன்னாட்சி நிறுவனங்கள் எவை? மேற்கூறிய இரண்டும் என்னது? தேசிய விலங்குகள் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய உயிரணு அறிவியல் மையம் புனே. அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்நாட்டு மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை எந்த ஐஐடி உருவாக்கியுள்ளது? ஐஐடி சென்னை. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? அபூர்வ சந்திரா. அடுத்தது 270வது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக கரோனா நோய்க்கான 24 மணி நேர தடுப்பூசி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் கரோனா நோய்க்கான 24 மணி நேரமும் தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மா சுப்பிரமணியன். அடுத்தது, 2 அடுக்கு கான்கிரீட்களுக்கு இடையே விரிவுபடுத்தப்பட்ட பாலிஸ்டிரீன் என்ற தெர்மோகோலை சாண்ட்விச் போல பயன்படுத்தும் முறை எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? இதுக்கு சரியான விடை ஐஐடி ரூர்க்கி. 2021ஆம் ஆண்டுக்கான உலக இளையோர் அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? நைரோபி, கென்யா. சர்வதேச இளையோர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2021 போட்டிகளில் இந்தியா 4 வெள்ளி உள்பட எத்தனை பதக்கங்களை வென்றது? 11 பதக்கங்கள். அடுத்தது, நைரோபியில் நடைபெற்ற அண்டர் 20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2021இல் பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? ஷைலி சிங். அடுத்தது, 1971ஆம் ஆண்டு போரின் பொன்விழா ஆண்டு வெற்றி சுடர் நிக்கோபார் குழு தீவுகளுக்கு பயணித்து வருவதன் ஒரு பகுதியாக நாட்டின் தென்கோடியில் உள்ள இந்திரா முனையை எப்போது சென்றடைந்தது? 22 ஆகஸ்ட் 2021. அடுத்தது, சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் 5 சதங்களை அடித்த பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை பாவத் ஆலம். அதாவது இது வந்து பாபத்னு போட்டிருக்கிற இவரோட முழு நேம் பாவத் ஆலம். பாவத் ஆலம். அடுத்தது, சமீபத்தில் காலமான சையத் சாஹித் ஹக்கீம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. 2021ஆம் ஆண்டுக்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அலெக்சாண்டர் ஜுவரேவ். 2021ஆம் ஆண்டுக்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆஸ்லே பார்ட்டி. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் சார்பில் தி 100 கிரிக்கெட் போட்டியில் ஆண்களுக்கான பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ஓவல் இன்வின்சிபிள்ஸ். 2021ஆம் ஆண்டுக்கான உலக வெல்டர் வெய்டன்
குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற யோர்டனிஸ் உகாஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கியூபா. டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டியை புகைப்படம் எடுத்த இந்தியாவிலிருந்து அனுமதிக்கப்பட்ட போட்டோகிராஃபர் எஸ் சுகுமார் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் மணிப்பூரில் தயாரிக்கப்பட்ட 7 உணவு வகைகளை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? பிரகலாத் சிங் பட்டேல். அமெரிக்காவில் நடைபெற்ற 46வது ஃப்ரீ போண்டைன் கிளாசிக் தடகள போட்டிக்கான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்த எலைன் தாம்சன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஜமைக்கா. எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் தேவி சக்தி என பெயரிடப்பட்டுள்ளது? ஆப்கானிஸ்தான். எந்த இந்திய கப்பல் திரவ மருத்துவ பிராணவாயு அடங்கிய 10 கொள்கலன்களை இந்தோனேசியா நாட்டிற்கு ஏற்றிச் சென்றது? இதுக்கு சரியான விடை ஐஎன்எஸ் ஐராவத். இணைய டிஜிட்டல் பணமான கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதுக்கு சரியான விடை வியட்நாம். அமெரிக்காவின் எந்த நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசிக்கு முழு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? பைசர். எந்த மாநிலத்தில் 6 சாலைகளுக்கு கல்யாண் சிங் பெயர் சூட்டப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? உத்தரப்பிரதேசம். நாட்டிலேயே முதல் முறையாக காற்றை சுத்தப்படுத்த புகை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? டெல்லி. டெல்லியில் நாட்டிலேயே முதல் முறையாக காற்றை சுத்தப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள புகை கோபுரத்தை திறந்து வைத்தவர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் வளாகத்தில் ஆயுஷ் கட்டிடத்தில் வெளிநோயாளி பிரிவு மற்றும் இரவு நேர விடுதியை தொடங்கி வைத்தவர் யார்? மன்சுக் மாண்டவியா. கரோனா தடுப்பூசி செலுத்த வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மன்சுக் மாண்டவியா. டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார்? தேக் சந்த். தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு கொரோனா தொற்று காரணமாக, அதாவது கொரோனா தொற்று உடையவர்களுடன் தொடர்பில் இருந்த காரணத்தால் அவர் தேசிய கொடியை ஏந்தும் அந்த சிறப்பான தருணத்தை மிஸ் பண்ணினார், இழந்தார். அதற்கு பதிலாக தேக் சந்த் அவர்கள் தேசிய கொடியை ஏந்தி சென்றார். அடுத்தது தாம்பரம், பல்லாவரம், செம்பாக்கம், பம்மல், அனகாபுத்தூர் ஆகிய நகராட்சிகளை ஒன்றிணைத்து எந்த மாநகராட்சி புதிதாக உருவாக்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை தாம்பரம். அடுத்தது சவிதா புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சவிதா புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஹாக்கி. அடுத்தது கஜிந்த் 21 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் கஜகஸ்தான். கஜிந்த் 21 என்று அழைக்கப்படும் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சியின் 5வது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது? ஆயிஷா பிபி. இந்திய ராணுவத்திலிருந்து பீகார் படைப்பிரிவை சேர்ந்த எத்தனை பேர் கஜிந்த் 21 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 90 பேர். 90 பேர். நாக்பூரை சேர்ந்த இஇஎல் நிறுவனம் தயாரித்த 1,00,000 கையெறி குண்டுகள் 24 ஆகஸ்ட் 2021 நடைபெற்ற விழாவில் யார் முன்னிலையில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ராஜ்நாத் சிங். அடுத்தது 17வது உலக இளையோர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஈரான். 2021-22 நிதியாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 18.5%. அடுத்தது இந்தியாவில்
எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஆங்கரேஜ் உள்கட்டமைப்பு முதலீட்டு நிறுவனத்தின் அந்நிய நேரடி முதலீடு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 15,000 கோடி. அடுத்தது, முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டுப்பாட்டு மையத்தின் கமாண்டர் ஜான்சி அக்கிலினோ ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? டெல்லி. அடுத்தது, 16வது பாரா ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் எப்போது தொடங்கியது? 24 ஆகஸ்ட் 2021. எந்த நாடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பதே 1 ஏவுகணை செலுத்தியின் சோதனை 24 ஆகஸ்ட் 2021 வெற்றிகரமாக நடத்தியது? பாகிஸ்தான். அடுத்தது, அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை கேத்தலின் ஹோக்கல். அடுத்தது, டெல்லியில் 24 மணி நேர புதிய கரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? சத்யேந்தர் ஜெயின். அடுத்தது, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சஞ்சய் அரோரா. எல்லை பாதுகாப்பு படையின் புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பங்கஜ் சிங். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பாலாஜி ஸ்ரீவத்சவா. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டசபைக்கான புதிய துணை சபாநாயகராக பொறுப்பேற்றவர் யார்? ராஜவேலு. அடுத்தது, சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக உயரமான ராட்டினம் எங்கு திறக்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை துபாய். அடுத்தது, தொடக்க செயல்பாட்டு அனுமதிக்கான தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் பறந்து ஆய்வு செய்தவர் யார்? RKS பதௌரியா. எந்த மாநிலத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 33.3% உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? தெலுங்கானா. தேசிய ஓய்வூதிய திட்டத்துக்கு முதலாளிகளின் பங்களிப்பு 10%லிருந்து எத்தனை சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை 14%. அடுத்தது, ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட அரவிந்த் அண்ணாதுரை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை 318க்கு சரியான விடை ஆப்ஷன் பி தஞ்சாவூர். அடுத்தது, டோக்கியோ நகரில் நடைபெற்று வரும் 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்ற சைக்கிள் பந்தய வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பெய்ஜ் கிரேகோ. அடுத்தது, 2021 ஆண்டுக்கான செக் குடியரசு சர்வதேச ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சத்யன் ஞானசேகரன். தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? மு.க. ஸ்டாலின். அடுத்தது, இந்தியாவை முன்னேற்றுதல் மோடி அரசின் 7 ஆண்டுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை KJ அல்போன்ஸ். அடுத்தது, மேற்கு பசிபிக் கடல் பகுதியில் 25வது மலபார் கூட்டு பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? அமெரிக்கா. காசநோய் தடுப்பு கூட்டுக்குழுவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் மன்சுக் மாண்டவியா. எந்த உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பிரணய் வர்மாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார்? மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம். 37வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? நரேந்திர மோடி. பொதுத்துறை வங்கிகள் சீர்திருத்த செயல் திட்டம் EASE 4.0 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை
நிர்மலா சீதாராமன். அடுத்தது, எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக இல கணேசன் 27 ஆகஸ்ட் 2021 பதவியேற்றார்? மணிப்பூர். அடுத்தது, உலக அளவில் அதிக கண்காணிப்பு கேமராக்களை நிறுவியுள்ள முதல் நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரம் டெல்லி. அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றிய மின்னணு புகைப்பட கண்காட்சி மற்றும் 75ஆம் ஆண்டில் சித்ராஞ்சலி என்ற மெய்நிகர் திரைப்பட போஸ்டர் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? புதுதில்லி. அடுத்தது, பெண்கள் மேம்பாடு குறித்து முதல் முறையாக G20 நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை சாண்டா மார்கரிட்டா லிகர், இத்தாலி. அடுத்த கேள்வி 332. பெண்களின் மேம்பாடு குறித்து முதல் முறையாக இத்தாலியில் நடைபெற்ற G20 நாடுகளின் அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்மிருதி இரானி. தமிழ்நாடு மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு எந்த மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கி குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார்? பஞ்சாப். விவசாயிகளுக்கான தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர சிங் தோமர். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் சம்பூர்ணானந்தா சிலையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராம்நாத் கோவிந்த். அடுத்து, லக்னோவில் உள்ள கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே ஊபி சைனிக் பள்ளியின் வைர விழா நிறைவு கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர் யார்? ராம்நாத் கோவிந்த். கிழக்கு விமானப்படை பிரிவு தளபதிகளின் மாநாடு 26 மற்றும் 27 ஆகஸ்ட் 2021 எங்கு நடைபெற்றது? சில்லாங். தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் குழுவின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? அஜய்குமார் மிஸ்ரா. தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தால் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு புவிசார் குறியீடு தயாரிப்புகளின் சிறப்பு அஞ்சல் உரை எவை? இவை அனைத்தும் தோடா எம்ப்ராய்டரி, பவானி ஜமகாலம், ஆரணி பட்டு. விமானிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் எந்த நாட்டைச் சேர்ந்த சர்வதேச விமானம் நாக்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது? பங்களாதேஷ். அடுத்து, குவாட் நாடுகளின் 25வது மலபார் கடற்படை கூட்டு போர் பயிற்சி 26 ஆகஸ்ட் 2021 எங்கு தொடங்கியது? மேற்கு பசிபிக் கடல் பகுதியில். அடுத்தது, கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வட்டி விகிதத்தை உயர்த்தும் முதல் பெரிய நாடு? தென்கொரியா. பவீனா பென் பட்டேல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பாரா டேபிள் டென்னிஸ். 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் வரை இந்திய மல்யுத்தத்துக்கு எந்த மாநில அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 7200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் எலும்புகளிலிருந்து புதிய மனித மரபணு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்தோனேஷியா. அடுத்து, டெல்லியில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட கல்வி வழிகாட்டுதல் என்ற புதிய திட்டத்தின் விளம்பர தூதராக அறிவிக்கப்பட்டவர் யார்? சோனு சூட். அடுத்து, உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட இந்திய கடலோர காவல்படை கப்பலான விக்ரகாவை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ராஜ்நாத் சிங். இந்திய கடலோர காவல்படையில் விக்ரகா என்ற ரோந்து கப்பல் இணைக்கப்பட்ட விழா எங்கு நடைபெற்றது? சென்னை. கொரோனா வைரஸ் தொற்றை ஏற்படுத்துகிற SARS-CoV-2 வைரஸை கொள்கிற முகக்கவசம் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மெக்சிகோ. அடுத்து,
2019-20 நிதியாண்டில் இந்திய அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு தொகையை நன்கொடையாக பெற்றுள்ளன? 3429 கோடி ரூபாய். சென்னையில் நடைபெற்ற புரொஃபஷனல் ஸ்குவாஷ் சங்கத்தின் இந்திய ஸ்குவாஷ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? வேலவன் செந்தில்குமார். சென்னையில் நடைபெற்ற புரொஃபஷனல் ஸ்குவாஷ் சங்கத்தின் இந்திய ஸ்குவாஷ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை தன்வி கண்ணா. அடுத்தது 5G மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த பயிற்சி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? அன்சு பிரகாஷ். கோரக்பூரில் மகாயோகி கோரக்நாத் விஸ்வவித்யாலயாவை திறந்து வைத்தவர் யார்? ராம்நாத் கோவிந்த். சர்வதேச அளவிலான 20 ஓவர் கிரிக்கெட்டில் முதல் முறையாக 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனை நிகழ்த்திய வீராங்கனை ஃபிரெடரிக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நெதர்லாந்து. அடுத்தது 2021 ஆண்டுக்கான பார்சிலோனா ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் SP சேதுராமன். அடுத்தது சர்வதேச அளவில் அதிக டெஸ்ட் வெற்றிகளை பெற்றுத்தந்த இங்கிலாந்து கேப்டன் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஜோ ரூட். சொந்த மண்ணில் 400 டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்த முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்கிற பெருமையை பெற்றவர் யார்? ஜேம்ஸ் ஆண்டர்சன். LIC நிறுவன முகவர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட செல்லிடைபேசி செயலி ஆனந்தா. வாகன உரிமையாளர் மாநிலம் விட்டு மாநிலம் மாறும்போது மீண்டும் பதிவு செய்வதை தவிர்க்க புதிய வாகன பதிவில் BH என துவங்கும் பதிவு எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் பாதுகாப்பு அமைப்புகளை எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் மகேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்துடன் மகேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் லிமிடெட்டுடன் கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை 1349.95 கோடி ரூபாய். அடுத்தது புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கில் பிட் இந்தியா கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? அனுராக் தாக்கூர். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 29. ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தை காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? நரேந்திர மோடி. அங்கலேஸ்வரில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் சிரான் பெரிங் தடுப்பூசி மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியின் முதல் வர்த்தக தொகுப்பை வெளியிட்டவர் யார்? மன்சுக் மாண்டவியா. மைசூர் சாலை முதல் கெங்கேரி மெட்ரோ ரயில் நிலையம் வரை 7.5 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஹர்தீப் சிங் பூரி. 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான வட்டு எறிதல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற வீரர் யார்? வினோத்குமார். 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் D47 பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் நிஷாத் குமார். அடுத்தது 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் டேபிள் டென்னிஸ் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? பவினா பென் பட்டேல். நாட்டிலேயே முதல் முறையாக 7 கோடி கரோனா தடுப்பூசி பயன்படுத்திய மாநிலம் என்கிற பெருமையை எட்டிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்தது தமிழ்நாட்டில் கூடுதல் மின்பளு மற்றும் குறைந்த மின்னழுத்தம் தவிர்க்க ரூபாய் 625 கோடி மதிப்பில் 8905 புதிய மின்மாற்றிகள் அமைக்கும் பணியை கொளத்தூரில் தொடங்கி வைத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டசபையில் எப்போது நிறைவேறியது? 28 ஆகஸ்ட் 2021. ஜப்பான் ஒகினாவாவில் எந்த தடுப்பூசியில் மாசு கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை மாடர்னா. கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டுள்ள விக்ரகா கப்பலின் எடை என்ன? இதுக்கு சரியான விடை 2200 மெட்ரிக் டன்.
கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டுள்ள விக்ரகா கப்பலின் நீளம் 98 மீட்டர். கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டுள்ள விக்ரகா கப்பலின் அகலம் என்ன? 15 மீட்டர். அடுத்தது, அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஜன ஜன கே ராம் என்ற ராமாயண மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ராம்நாத் கோவிந்த். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கான உச்சவரம்பு வயது 65 எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? 70 வயது. சக்தி மசாலா நிறுவனம் விஜயா வாசகர் வட்டம் வழங்கும் 2021 ஆண்டுக்கான கீரா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? கோணங்கி. அமெரிக்காவின் நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் ஆகியவை ஒன்றிணைந்து எத்தனை கிலோ எடையுள்ள சரக்குகளை ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் 29 ஆகஸ்ட் 2021 விண்ணுக்கு அனுப்பின? 2170 கிலோ. அடுத்தது, டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் ஆண்களுக்கான F56 வட்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார்? யோகேஷ் கதூனியா. டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் ஆண்களுக்கான F64 ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? சுமித் அண்டில். அடுத்தது, டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் ஆண்களுக்கான F46 ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார்? தேவேந்திர ஜஜாரியா. டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் ஆண்களுக்கான F46 ஈட்டி எறிதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற வீரர் யார்? சுந்தர் சிங் குர்ஜார். டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் R2 பெண்கள் 10 மீட்டர் ஏர் ரைபிள் SH1 பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? அவனி லெகரா. பாரா ஒலிம்பிக் போட்டி துப்பாக்கி சுடும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அவனி லெகாரா. துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? ரோஹித் சமோலி. துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 81 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை பாரத் ஜூன். துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 70 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீரர் யார்? கௌரவ் சைனி. அடுத்தது, திப்ரு சைகோவா தேசிய பூங்கா எங்கு உள்ளது? எந்த மாநிலத்தில் உள்ளது? அஸ்ஸாம். காசிரங்கா தேசிய உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? அஸ்ஸாம். திரிபுராவில் 132, 33, 11 கீவா மோகன்பூர் துணை மின் நிலையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? நிர்மலா சீதாராமன். குஜராத்தில் உள்ள காந்தி நகர் தொகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க லட்டு விநியோக திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அமித்ஷா. அமெரிக்காவில் கிளவுலேண்ட் WTA 250 போட்டி மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் சானியா மிர்சா அமெரிக்காவின் கிறிஸ்டினா இணை எத்தனையாவது இடம் பெற்றது? இதுக்கு சரியான விடை 2வது. சமீபத்தில் காலமான புத்ததேவ் குகா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பிரபல எழுத்தாளர். சாகர் இயக்கத்தின் ஒரு பகுதியாக கோவிட் நிவாரணப் பொருட்களுடன் வியட்நாமில் உள்ள கோசிமின் நகரத்திற்கு எந்த கப்பல் 30 ஆகஸ்ட் 2021 சென்றடைந்தது? இதுக்கு சரியான விடை INS ஐராவத். எந்த இரு நாடுகளிடையே முதலாவது கூட்டு கடற்படை பயிற்சி 29 ஆகஸ்ட் 2021 நடைபெற்றது? இந்தியா மற்றும் அல்ஜீரியா. எந்த இந்திய கப்பல் அல்ஜீரிய கடற்படை கப்பலான எஸ்எட்ஜர் உடன் 29 ஆகஸ்ட் 2021 கடல்சார் கூட்டு பயிற்சியில் கலந்து கொண்டது? INS தபார். மின்னணு கழிவுகளை திறம்பட கையாள்வதற்கென ஈசோர்ஸ் என்ற பிரத்யேக வலைதளத்தை எந்த IIT வடிவமைத்து வருகிறது? IIT சென்னை.
ஜெயலலிதா பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் மசோதா தமிழக சட்டசபையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் 31 ஆகஸ்ட் 2021 நிறைவேறியது. அண்ணாமலை பல்கலைக்கழகம். எந்த யூனியன் பிரதேசத்தில் 11,000 அடி உயரத்தில் நடமாடும் சினிமா தியேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது? லடாக். டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான துப்பாக்கி சுடுதல் ஏர் பிஸ்டல் P1 பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சிங்ராஜ் அதானா. டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர் யார்? மாரியப்பன் தங்கவேலு. டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் சரத்குமார். துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 51 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் பிஸ்வாமித்ரா சோங்கம். 80 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் விஷால். 48 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் விஸ்வநாத் சுரேஷ். துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 63.5 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார்? வன்சாஜ். துபாயில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 போட்டியில் ஆண்களுக்கான 71 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார்? ஜெய்தீப் ராவத். ஜடா புயல் அமெரிக்காவின் எந்த மாகாணத்தை தாக்கியது? லூசியானா. உச்சநீதிமன்றத்தில் 3 பெண் நீதிபதிகள் உட்பட எத்தனை நீதிபதிகள் 31 ஆகஸ்ட் 2021 பதவியேற்றுக் கொண்டனர்? 9 நீதிபதிகள். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, நாடாளுமன்றத்தில் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் அலுவலகங்களுக்கு 21 ஆண்டுகளாக கடிதங்களை விநியோகித்து வந்த தபால்காரர் ராம்சரண் எப்போது ஓய்வு பெற்றார்? 30 ஆகஸ்ட் 2021. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலா பார்த்தது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 2021 மாதத்திற்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கு மற்றும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 2021 மாதத்திற்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.